தேவாவும் அப்புறம் வந்து ராஜசேகர் 2 பேரும் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸா வந்து இருந்திருக்காங்க. இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு ராஜசேகர் இறந்துட்டாரு அப்படின்ற தகவல் வந்ததுக்கு அப்புறம் களத்துல இறங்கி தேவா என்ன பண்றாரு அப்படின்றதுதான் இந்த படத்துடைய என்டேஜ் மூலயமாவோ ஒரு காட்சி மூலயமாவோ அந்த காட்சி வந்து எப்படி படத்துல இடம்பெறும், நம்ம நினைச்ச மாதிரி இடம்பெறுமா அப்படின்ற ஒரு ஈர்ப்பு நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த படத்துல ஒரு சீன் வந்து 100% எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கு. லோகேஷ் கனகராஜ்கான ஒரு படமா இருக்கா இல்ல வந்துட்டு ரஜினியான ஒரு படமா இருக்கா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பொதுவா லோகேஷ் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபார்முலாலாம் வந்துட்டு வச்சிருப்பாரு இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை வந்து வச்சிருக்காங்க. அது போல இந்த படம் மெயினா வந்து ரஜினி ஃபேன்ஸ் தூக்கி கொண்டாடுற விதமா இந்த படம் இருக்கு. இவருக்கு 75 வயசு ஆயிருக்கா அப்படின்றத டவுட் ஆகிற அளவுக்கு வந்துட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரஜினி அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஏன்னா ஒரு 40 பிலோ இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பண்றக்கூடிய ஃபைட் சீன் ஆகட்டும் இல்ல வந்துட்டு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே ஒரு ஆடியோ லான்ச்ல வந்துட்டு சாண்டி பார்த்து எனக்கு வந்து டான்ஸ் கொடுங்க, எனக்கு ஏற்கனவே வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரு சும்மா தமாசுக்கு தான் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காரு ஒழிய படம் பாருங்க 75 ஏஜ் ஆன மாதிரியே இருக்காது. ஒரு யங் மேன் எப்படி வந்து ஸ்க்ரீன்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ அதே மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படத்துல மெயினா சொல்லக்கூடிய விஷயம் மேக்கிங். ஃபைட்டிங் சீன்ல அவங்க கன்சியூம் பண்ண அந்த ஆங்கிள் வந்துட்டு ரொம்பவே நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. மெயினா அந்த மேன்ஷன்ல நடக்கக்கூடிய போர்ஷன் ஆன் த ஹோல் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் மூவி நீங்க இந்த வீக்கெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நிறைய ஷோஸ் வந்து புக் ஆகிட்டு இருக்குது.